தேவிக்கு குழந்தை பிறக்க போகுது. இப்படி அடுத்தடுத்து சந்தோஷமான நல்ல காரியம் தானே நடக்க போகுது. 2025ல எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். கயல் மாப்பிள 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. வாங்க வாங்க மாப்பிள்ள. இந்த வருஷம் உங்களுக்கு தலை பொங்கல் இல்லையா? அதான் இந்த பெரியப்பாவோட ஒரு சின்ன அன்பளிப்பு. என்னமாமா இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேண்டாம். மாப்பிள இதெல்லாம் நான் என் மனசார செய்யறது. என் மகளுக்கு நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா? சரி கொடுங்க. இந்தாங்க. தேங்க்ஸ் அட, பெரியப்பா. இருக்கட்டுமா. நீ வா வடிவு. இந்தாம்மா. இந்தாங்க வாங்கிக்கங்க. 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 நல்லா இருக்கு. டேய் அன்பு மாப்பிள்ளை வாங்க. கையில் கொடு. அம்மா சாலினி நீ வாமா. 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. நீங்க இப்ப புது ஜோடி இல்லையா? உங்களுக்கு தலைப்பொங்கல் தானே? வாங்க வந்து நில்லுங்க. அட சும்மா வாப்பா. வாமா. இந்தாங்க பிடிங்க. 100 வருஷத்துக்கு ஒத்துமையா சந்தோஷமா வாழணும். இந்தாங்க வாங்கிக்கங்க. பரவாயில்ல வாங்கிக்கங்க. இந்தாங்க பிடிங்க. தேங்க்ஸ் பெரியப்பா. இந்தாங்க. வாங்கிக்கங்க. இது இந்த பெரியப்பாவோட கிஃப்ட். வாங்கிக்கடா. டேய் அன்பே, தட்டை கீழே வச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஷாலினி நல்லா இருங்க. சந்தோஷமா நல்லா இருங்க. நல்லா இருங்க. எந்திரிங்க. காமாட்சி இந்த பொங்கலுக்கு இங்க இருக்கிற எல்லாருக்குமே நான் ட்ரெஸ் எடுத்திருக்கேன். இதை நான் பகல்லே வந்து செய்யலாம் தான் பார்த்தேன். ஆனா அதுக்குள்ள போனை போட்டு விக்னேஷ் மாப்பிளைக்கு அடிபட்டுச்சுன்னு சொன்னியா, அந்த பதட்டத்திலேயே விட்டுட்டேன். என்னடா கண்ணு, உனக்கு ட்ரெஸ்ஸோட சாக்லேட் சேர்த்து வாங்கியிருக்கேன்டா. அதை குடுமா. இத பத்தியா? உனக்கு தான் இந்த சாக்லேட். ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, அப்புறம் போட்டுக்கண்ணா. தேவிமா நீ வேணா பாரு. விக்னேஷ் எல்லாத்தையும் மறந்துட்டு நாளை காலையில உன்னை தேடி ஓடி வருவாருமா. இது கண்டிப்பா நடக்கும். என்ன ஆனாலும் அவருக்கு உன் மேல காதலும் பாசமும் அதிகமா இருக்குமா.